இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கிராஸ் ஸ்கிரிப்டிங் வளர்பியோட லேப் 5 தான். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4 லேப் வீடியோ வந்து போட்டிருப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிராஸ் ஸ்கிரிப்டிங் வளர்பியோட ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷனில் எப்படி நான் ஃபைன் பண்ண அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அதெல்லாம் பார்த்துருந்தேன் கைஸ். அப்போ தான் வந்து இப்போ போட போகிற லேப் வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லேப் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற லேப் வந்து போர்ட்சிக்கரோட லேப் தான். இங்கே வந்து ரிஃப்ளெக்டட் எக்ஸஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங் வித் ஆங்கிள் பிராக்கெட்ஸ் HTML என்கோடட். அதாவது ஆங்கிள் பிராக்கெட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்டில் ஸ்ட்ரிங்கில் வந்து எக்ஸஸ் வந்து ட்ரிகர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் படிச்சுக்கலாம். This labs contains a reflected cross scripting vulnerability in the search query tracking functionality where angle brackets are encoded. அதாவது சர்ச் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது போல். அந்த ஆப்ஷனில் வந்து ஆங்கிள் பிராக்கெட்ஸில் என்கோடடாக இருக்குது. ஆனால் அங்கே தான் வந்து பக் இருக்குன்னு சொல்கிறாங்க. The reflection occurs inside a JavaScript string. அதாவது நம்ம கொடுக்குற இன்புட் வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. So solve this lab, perform a cross scripting attack that breaks out the JavaScript string and calls the alert function. நம்ம என்ன பண்ணோம், அந்த JavaScript ஸ்ட்ரிங் இருக்குது தெரியுமா, அதை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு alert ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொரியை வந்து இன்ஜெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்டேடியா லேப் உள்ளார போயிடலாம். அப்போ தான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். எல்லா வீடியோவில் இருக்கிற லேப் மாதிரி தான் வந்து இதுலேயுமே இந்த நார்மலாக இருக்குது எப்பயும் போல். அவங்களே ஏற்கனவே சொல்லிட்டாங்க சர்ச் ஃபங்க்ஷன்லேயே தான் வந்து JavaScript ஸ்ட்ரிங் அதாவது அலர்ட் பாக்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், சர்ச் ஃபங்க்ஷன்லேயே சும்மா சாம்பிளாக தினேஷ்னு சொல்லி டைப் பண்ணுறேன். தினேஷ் சர்ச் பண்ணேன். 0 ரிசல்ட்ஸ் ஃபார் தினேஷ்னு சொல்லிட்டு வருது. ஓகே, Ctrl+U ப்ரெஸ் பண்ணால் வியூ பேஜ் சோர்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து இங்கே வந்துட்டு Ctrl+F ப்ரெஸ் பண்ணி இங்கே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகுதா. ஸோ அங்கே போயிட்டு தினேஷ்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து இங்கே பாருங்களேன், மொத்தம் 2 ஃபில்டர் தான் இருக்குது. அதாவது 1 of 2 மேட்சஸ், 2 மேட்ச் தான் இருக்குது. ஒரு மேட்ச் வந்து இங்கே அது வந்து HTML போயிடுச்சு. ஸோ அதை வந்து விட்டுருங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதுதான் வந்து JavaScript. அதாவது ஸ்கிரிப்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணி எழுதினாலே இந்த JavaScript கோட்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்டாக தெரியலாம், தெரிஞ்சுக்கோங்க கைஸ். ஸ்கிரிப்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணி எழுதுனா வந்து JS, இன்னொரு வழியாக வந்து JS எழுதுவாங்க. அது வந்து தனியாக ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைல் வச்சு எழுதுவாங்க. ஸோ அதை வந்து இங்கே எழுதலை, பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்த அந்த இன்புட்டு தினேஷ் அப்படிங்கிற இன்புட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த வேரியபிள்லேருந்து ஸ்டோர் ஆகுது. வேரியபிள்லேருந்து ஸ்டோர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஏதோ சர்ச் ஃபங்க்ஷன்லேருந்து யூஸ் பண்ணுறாங்க போல். ஸோ இந்த வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் தெரியுமா, அதை தான் நம்ம வந்து இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். சரி, ரைட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தினேஷ் இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக நார்மலாக நம்ம எப்பயும் தருவோம்ல அந்த ஸ்கிரிப்டு, அதை கொடுத்து பார்க்குறோம். கொடுத்தாச்சு. Ctrl+U ப்ரெஸ் பண்ணுறேன். எதுவுமே ரிசல்ட் வரல இங்கே. ஓகே, Ctrl+F ப்ரெஸ் பண்ணிட்டு XXS. ஓகே, இங்கே பாருங்கள் அந்த ஸோ இங்கே மேலே இருக்குல்ல அந்த HTML-லேயுமே வந்து ஆங்கர் டேக்ஸ் இதுதான் வந்து ஆங்கர் டேக். ஸோ இந்த ஆங்கிள் பிராக்கெட்ஸ் சொல்லுவாங்க. ஆங்கிள் பிராக்கெட்ஸ்னால் இதுதான் வந்து ஆங்கிள் பிராக்கெட்ஸ். ஸோ அந்த ஆங்கிள் பிராக்கெட்ஸை வந்து அவங்க வந்து ஃபில்டர் பண்ணியிருக்காங்க, தெரியுதா? இங்கே பாருங்க, &LTன்னு போட்டு ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே &GTன்னு போட்டு ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்பயுமே வந்து யூஸ்வலாக அவங்க ஃபாலோ பண்ணுற ஃபில்டரிங் தான். அவங்க இந்த இடத்துல அந்த ஃபில்டரிங்கை வந்து கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கிறதுனால தான் நம்ம வந்து இப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ தட் இது ஒரு சாம்பிளான ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து மாறிடுச்சு. நம்ம கொடுத்த அந்த JS கோடு வந்து சிம்பிளான ஒரு என்ன சொல்கிறது ஸ்ட்ரிங்காக தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து நமக்கு எந்த அலர்ட் பாக்ஸுமே வந்து கிரியேட் ஆகலை. சரி, ரைட்டு. அவங்க என்ன நம்ம பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஆங்கிள் பிராக்கெட்ஸை பிளாக் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து ஆமாம், ஆங்கிள் பிராக்கெட்ஸை மட்டும் தான் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே பாருங்களேன், டபுள் கோட்ஸை வந்து அவங்க பிளாக் பண்ணவே இல்லை. சரி, இங்கே பாருங்கள், XSS பக்கத்தில் வந்து இங்கே டபுள் கோட்ஸ் இருக்குது, இங்கே டபுள் கோட்ஸ் இருக்கா. அந்த டபுள் கோட்ஸை வந்து அவங்க பிளாக் பண்ண மறந்துட்டாங்க. ஓகே, நான் ஒரு செக் பண்ணிக்கலாம். நான் வெறும் தினேஷ் அப்படி தானே ஒரு டபுள் கோட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்குள்ளே தினேஷ்னு கொடுத்துருக்கேன். க்ளோஸ், Ctrl+U, இந்த Ctrl+F கொடுத்துட்டு தினேஷ் வரேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து அந்த டபுள் கோட்ஸை கரெக்டாக ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுவே அந்த வேல்யூவை JS கோடில் வந்து எம்பெட் பண்ணும்போது அவங்க வந்து கரெக்டாக ஃபில்டர் பண்ணல. இங்கே பாருங்கள், டபுள் கோட்ஸ் வந்து இங்கே கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ தட் இந்த இடத்துல சம் கைண்ட் ஆஃப் எக்ஸஸ் வந்து கரெக்டாக நம்மளால் வந்து ஃபார்முலேட் பண்ண முடியும். ஸோ நம்ம கரெக்டான ஒரு பேலோட் சூஸ் பண்ணோம்னா இதை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அலர்ட் பாக்ஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்கும். JSல அதே மாதிரி பைத்தானில் இருக்கும், ஜாவா மோஸ்ட்டாக எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்து ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இது எப்படின்னா,
2 ஸ்ட்ரிங்கை இங்கே வந்து ஆட் பண்ணுறது தான் வந்து விஷயமே. ஸோ தினேஷ் குமார். ஸோ இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் தெரியுமா, அதுதான் வந்து கன்கட்னேஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது இப்படி இருக்கும், தினேஷ்க்கு ஒரு டபுள் கோட்ஸு, குமார்ஸ்க்கு ஒரு டபுள் கோட்ஸு. ஸோ இதோட அவுட்புட் எப்படி வரும்னா தினேஷ் குமார்னு சொல்லிட்டு கம்பைன் ஆகி வரும், இப்படி வரும். ஸோ அதே மாதிரி வந்து டபுள் கோட்ஸுக்கு பதிலாக சிங்கிள் கோடுமே யூஸ் பண்ணலாம். இப்படி போட்டு ப்ளஸ் சிங்கிள் கோட்ஸ் போட்டு குமார், சிங்கிள் கோட்ஸ் ஈக்குவல் டு தினேஷ் குமார். ஸோ இந்த மாதிரி வந்து அதாவது ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஈஸியாக வந்து சிங்கிள் கோட் ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வந்து கன்கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா லாங்குவேஜ்லையுமே எனக்கு பைத்தான், சி, ஜாவா, சி ப்ளஸ் ப்ளஸ் எல்லாத்துலேயுமே வந்து காமனாக யூஸ் பண்ணுறது தான். இந்த ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷனை தான் நம்ம வந்து இங்கேயுமே வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னா, ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ இங்கே என்னென்னா டபுள் கோட்ஸ் வந்து இன்ஜெக்ட் ஆகுது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், சிங்கிள் கோட்ஸ் போட்டு தினேஷ்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் E கொடுத்துட்டேன், கண்ட்ரோல் F கொடுத்துட்டு தினேஷ். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அந்த சிங்கிள் கோட்ஸ் வந்து கரெக்டாக இன்ஜெக்ட் ஆகுது. இட்ஸ் மீன்ஸ் தட் நம்ம ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ண முடியும் இந்த இடத்துல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், தினேஷன் போட்டு ஒரு சிங்கிள் கோட்ஸு ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல மறுபடியும் வந்து ஒரு சம்திங் தினேஷ் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ப்ளஸ் போட்டு ஒரு சிங்கிள் கோட்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து பார்க்க ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும், ஆனால் நம்ம சோர்ஸ் கோடோட எம்பெட் பண்ணி பார்க்கும் போது ஒரு மீனிங்ஃபுல் வந்து கிடைக்கும். நான் வந்து சர்ச் பண்ணுறேன், கண்ட்ரோல் U, கண்ட்ரோல் F, தினேஷ். இங்கே பாருங்கள், இந்த தின் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கு இந்த இடத்துல வந்து இன்னொரு தின் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இங்கே இந்த இடத்துல ஃபார்முலேட் பண்ணிடலாம். இங்கே வந்து ஒரு கோட் வந்து எழுதிடலாம். இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள நான் ஏதாச்சும் இன்ஜெக்ட் பண்ணணும். அதாவது இங்கே ஒரு சிங்கிள் கோட் ஸ்டார்ட் இருக்கா, DIN இருக்குது, இங்கே ஒரு சிங்கிள் கோட்ஸ் இருக்குது. ஸோ தட் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து கன்சிடர் ஆயிரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிங்கிள் கோட்ஸ் இருக்குது, இங்கே ஒரு சிங்கிள் கோட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் ஏதாச்சும் நான் போட்டேன்னா கரெக்டான ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து அது கிடைக்கும். ஓகே, நான் கண்ட்ரோல் V கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், மறுபடியும் இங்கே ஒரு தின் கொடுக்குறேன். சரி, தினேஷன் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து சம்திங் ஆக். இப்போ சர்ச் பண்ணுறேனே. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வேடான ஸ்ட்ரிங்காக இருக்குது. நான் கண்ட்ரோல் E கொடுக்குறேன், கண்ட்ரோல் F, தின். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, ப்ளஸ்ஸு, அதாவது கன்காட்டினேட் பண்ணுறோம். அப்படி இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இது ரெண்டுத்துக்கு நடுவில் ப்ளஸ்ஸு. ஸோ தட் நம்ம இந்த இடத்துல தான் நம்மளோட ஃபங்க்ஷனை வந்து எழுதணும், அதாவது அலர்ட் பாக்ஸை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி ப்ரோ கரெக்டாக வந்து அலர்ட் பாக்ஸ் கிரியேட் ஆயிருமான்னு கேட்டால் கிரியேட் ஆயிரும். ஏன் அப்படின்னா ப்ரௌசரோட ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு எதுக்கு போகும் அப்படின்னா வந்து அலர்ட் பாக்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் போகும். ஸோ அதை நான் வந்து சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஓகே, இதை போட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா இங்கே ஒரு டபுள் கோட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே சோர்ஸ் கோட்லேயே வந்து ஒரு சிங்கிள் கோடை வந்து அவங்க ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இந்த சிங்கிள் கோடை வந்து நாம் இங்கே கொடுத்த ஆக்கு பக்கத்தில் இருக்க சிங்கிள் கோடை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து எதுக்குன்னா கன்கனெக்ட் பண்ணுறதுக்கு. அலர்ட் பாக்ஸை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், அது பிரச்சனை இல்லை. ப்ளஸ்ஸு இங்கே எதுக்கு ஒரு சிங்கிள் கோட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து இங்கே ஒரு லாஸ்ட்டாக ஒரு சிங்கிள் கோட் இருக்குது தெரியுமா, இது வந்து சோர்ஸ் கோட்லேயே இருக்கிற சிங்கிள் கோட். அந்த சிங்கிள் கோடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே இருக்கிற ஒரு சிங்கிள் கோடை வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, சர்ச் தானே. ஸோ இங்கே பாருங்கள், அலர்ட் பாக்ஸ் வந்து அலர்ட் பாக்ஸ் வந்து வந்துருச்சு. ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ கன்க்ராச்சுலேஷன் வந்துச்சு, அது பிரச்சனை இல்லை. கண்ட்ரோல் E கொடுக்குறேன், கண்ட்ரோல் F கொடுத்துட்டு தினேஷ். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஆக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கு, அதுக்கு நடுவில் ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் தினேஷ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கு. இது ஒட்டுமொத்தமாக கன்கனெக்ட் பண்ணால் அது ஒரு ஸ்ட்ரிங்காக மாறும். ஓகே, இப்போ இது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா வந்து ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணி சம்திங் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா வந்து ப்ரௌசர் வந்து இந்த இன்புட்டை பார்த்த உடனே என்ன நினைக்குது அப்படின்னா வந்து ஓகே இது ஒரு ஸ்ட்ரிங்குன்னு நினைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா கன்கனெக்ட் பண்ணும்போது இங்கே ஒரு அலர்ட் பாக்ஸை வந்து அவங்க கிரியேட் பண்ணுறாங்கன்னு நினச்சி என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த அலர்ட் பாக்ஸை வந்து கொடுத்துரும். ஓகேவா, அந்த அலர்ட் பாக்ஸை வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் கிடைச்சோம் தெரியுமா, ஒரு பாக்ஸ் வந்ததே என்னடா இது, சரி இந்த அலர்ட் பாக்ஸ். ஸோ அதாவது எப்போல்லாம் ப்ரௌசர் இந்த அலர்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பார்க்குதோ இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஒன்று கொடுத்துரும். ஓகே, ஒரு அவுட்புட் மாதிரி கொடுத்துரும். ஸோ அவுட்புட் மாதிரி கொடுத்த உடனே எப்போல்லாம் அதுக்கப்புறம் யூசர் வந்து ஓகே ப்ரெஸ் பண்ணுறாங்க தெரியுமா, ஓகே ப்ரெஸ் பண்ணால் அலர்ட் பாக்ஸோட வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த அலர்ட் பாக்ஸ் வந்து அன்டிஃபைண்டாக வந்து மாறிடும். இப்படி ஆயிரும், ஆக்கு ப்ளஸ் அன்டிஃபைண்டு ப்ளஸ்
தினேஷ். அதாவது அலர்ட் பாக்ஸ் எக்ஸிக்யூட் ஆன உடனே அந்த மாதிரி அன்டிஃபைண்டாக ஆயிரும். இது ஒட்டுமொத்தமாக ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து ப்ரௌசரெல்லாம் வந்து கன்சிடர் ஆயிரும். ஸோ இதனால தான் வந்து இந்த இடத்துல அந்த அலர்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அதே மாதிரி நம்மளால எக்ஸிக்யூட் பண்ணவும் முடியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு நமக்கு தேவையே இல்லை. நம்மளோட மெயின் பர்பஸே என்ன, அலர்ட் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறது தான், அலர்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது தான். ஸோ இதுதான் வந்து இந்த லேபோட ஒரு சிம்பிளான லேர்னிங். ஸோ இதுலேருந்து என்ன டேக்அவே எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து, எப்போல்லாம் வந்து யூசர்கிட்ட ஒரு இன்புட் வாங்கி அந்த இன்புட்டை வந்து இந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்டில் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோர் பண்ணுறாங்களோ, ஸோ இந்த மாதிரி லைக் ஒரு வேரியபிளில் ஜேஎஸ் வேரியபிளில் போட்டு ஸ்டோர் பண்ணுறாங்களோ, அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டாக்கை நம்மளால் வந்து ஃபார்முலேட் பண்ண முடியும். ஸ்ட்ரிங் கன்கட்னேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஈஸியாக அந்த இடத்துல பண்ணிட முடியும். நம்மக்கிட்ட இருந்து வாங்கின வேல்யூவை ஜேஎஸில் ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு அலர்ட் பாக்ஸ் அதாவது ஸ்கிரிப்ட் டேக் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே தான் இருக்கும். ஸ்கிரிப்ட் டேக்குள்ளார மறுபடியும் ஸ்கிரிப்ட் ஆகாடா அப்படின்னு கேட்க முடியும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து கண்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து ஈஸியாக பேலோட வந்து இந்த இடத்துல மாற்றிக்கணும். இதுக்கு முன்னாடி போட்ட லேப்லேயுமே வந்து டிஃப்ரெண்ட் கண்டெக்ஸ்ட் இருக்கும். ஒரு இடத்துல வந்து ஆங்கர் டேக் யூஸ் பண்ணாங்க, ஒரு இடத்துல வந்து சிம்பிளாக வெறும் நார்மல் பேலோடு கொடுத்தாலே வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த மாதிரி கான்செப்ட் இருப்பீங்க எப்படி நம்மளால் வந்து ஃபார்முலேட் பண்ண முடியும் கைஸ். ஸோ இந்த லேப் வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சிம்பிள் தான். ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் கான்செப்ட் இருந்தால் இது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ இதுவுமே பிரச்சனை இல்லை கைஸ். நீங்கள் ஒரு தடவை அந்த கான்செப்ட் படிச்சுட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த லேப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான லேப் தான். ஸோ இந்த லேப் புரிஞ்சுதா புரியலன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கைஸ். ஸோ அதேமாதிரி என்னோட டீச்சிங் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ உங்களோட ஃபீட்பேக்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஹேவ் a nice day. Bye.